சூனியத்தால் எதுவும் செய்ய முடியும் என்ற கருத்தில் உள்ளவர்கள் பல எதிர்வாதங்களை வைப்பார்கள். அதுல முக்கியமான வாதம் என்னவென்றால், சூனியத்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற இந்த கொள்கை முஅத்தஸிலா என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவங்க ஹதீஸெல்லாம் மறுக்கக்கூடியவங்க, அற்புதத்தை எல்லாம் மறுப்பாங்க. அவங்க ஒரு வழிகட்ட கூட்டம் என்று வரலாறுல அந்த காலத்திலே அவங்க புறக்கணிக்கப்பட்டவர்கள். அப்படி ஒரு கூட்டம் இப்ப இல்ல, ஒரு காலத்தில் இருந்து முற்றாக அழிந்து போன ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை தான் வழிகட்டவர்களுக்கு உதாரணமாக எல்லா நல்ல அறிஞர்களும் குறிப்பிடுவார்கள். அவங்களும் சூனியத்தை மறுத்திருக்கிறாங்க. இந்த முஅத்தஸிலா என்கிற ஒரு கூட்டம் சூனியத்தை கடந்த காலத்தில் சூனியத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, அது ஃப்ராடு, அது ஒரு ஏமாற்று வித்தை என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இப்ப இந்த சூனியத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் நம்ம இப்படிலாம் கிடையாதுன்னு சொல்றோமா, இது முஅத்தஸிலா கொள்கை, இவங்க முஅத்தஸிலா கொள்கைக்கு நம்மளை கொண்டு போறாங்க. முஅத்தஸிலாக்கள் என்ற கூட்டம் தான் சூனியத்தால் ஒன்றும் முடியாது என்று சொன்னார்கள், மற்ற நல்ல அறிஞர்கள் யாருமே இப்படி சொல்லல என்கிற ஒரு வாதத்தை தான் பிரதானமா வைப்பாங்க. இதுவரைக்கும் அறிஞர்கள் எவ்வளவு வந்திருக்கிறாங்க, கெட்ட வேண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, அவங்க மட்டும்தான் இதை சொல்லியிருக்காங்களே தவிர நல்ல மரியாதைக்குரிய மதிக்கத்தக்க அறிஞர்கள் யாருமே இதை சொல்லல. இவங்க தான் தௌஹீத் ஜமாஅத் தான் முதல்ல புதுசா இந்த கருத்தை வைத்து மக்களை குழப்புகிறார்கள். முதல்ல முஅத்தஸிலாங்கிறவன் குழப்புனா அவன் போய் 1000 வருஷம் ஆயிடுச்சு, அவனுக்கு தொடர்ச்சி கிடையாது. 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவன் அவன் அழிந்து போன பிறகு இவங்க முஅத்தஸிலா கொள்கையை கொண்டா திணிக்கிறாங்க என்று ஒரு வாதம் வைப்பார்கள். ஆனா இந்த வாதம் அப்பட்டமான பொய்யுங்க. முஅத்தஸிலாங்கிறவன் அந்த கொள்கை சொன்னாங்கிறது உண்மை. முஅத்தஸிலா மட்டும் சொல்லல, மதிக்கத்தக்க நல்ல அறிஞர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் வேண்டுமானால் அதுல அதிகமா இருக்கலாம், இதுல சூனியத்தால் எதுவும் செய்ய முடியும்ன்றதுல. ஆனால் மதிக்கத்தக்க அறிஞர்கள் பல பேர் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இவங்களை ஒப்புக்கொண்ட நூல்கள் இருந்து நம்ம பார்க்க முடியும். உதாரணமா இப்னு ஹஜர் அவர்கள் ஃபத்ஹுல் பாரி, அவங்க பெரிய எல்லாராலையும் மதிக்கப்படுற ஒரு அறிஞர். அவர் ஃபத்ஹுல் பாரிங்கிற நூல்ல சொல்றாரு, வக்துலிஃப ஃபிஸ் சிஹ்ரி, சிஹ்ர் விஷயத்தில் கருத்து வேறுபாடு உண்டு. ஏகமானதான கருத்து இல்லையா. ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறாரு, சிஹ்ர் சூனியம் என்கிற விஷயத்துல கருத்து வேறுபாடு உண்டு. ஃபகீல, ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, ஹுவ தஹய்யுலுன் ஃபகத், அது வெறுமனே கற்பனை தான், சும்மா ஏமாத்து தான், நிஜம் கிடையாது. லா ஹகீகத் லஹு, அது உண்மையில் நடப்பது கிடையாது, ஏமாற்றுவது மட்டும்தான் என்றும் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை சொல்றது யாரு, வஹாதா இஃப்தியாரு அபி ஜாஃபர் இஸ்திர்பாதி மின ஷாஃபிய்யா, ஷாஃபி மதுஹபில் மரியாதைக்குரிய அறிஞராக இருந்த அபு ஜாஃபர் என்பவருடைய கருத்து இதுதான். இந்த ஷாஃபி மதுஹப்னு சொன்ன உடனே அவர் என்ன இல்லைன்னு வழங்கி போச்சு, முஅத்தஸிலா இல்லைன்னு வழங்கி போச்சு. முஅத்தஸிலாவை 4 மதுஹபும் முஅத்தஸிலாவை எதிர்த்தவர்கள். முஅத்தஸிலாங்கிற மட்டும்தான் இதை சொன்னாங்கல்ல. ஷாஃபி மதுஹப்ல மரியாதைக்குரிய ஒரு அறிஞராக இருக்கிற அபு ஜாஃபருடைய கருத்து இதுதான். அபூபக்கர் ராசி மினல் ஹனபியா, ஹனபி மதுஹப்ல அபூபக்கர் ராசி இருந்தாரு, அவர் பெரிய அறிஞர், ஹனபி மதுஹப் முக்கியமான அறிஞர், அவருடைய கருத்தும் இதுதான். இப்னு ஹஸ்மில் லாஹிரி, லாஹிரியா என்ற குர்ஆனை சொல்ல அப்படியே எடுத்துக்கொள்ளணும், எந்த வியாக்கியானமும் செய்யக்கூடாது என்று சொல்லி ரொம்ப மரியாதைக்குரிய பேரறிஞராக இருந்தவர். வழிகட்ட கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் யார், இப்னு ஹஸ்ம். அந்த இப்னு ஹஸ்ம் அவர்களுடைய கருத்தும் இதுதான். இது சிஹ்ருங்கிற கற்பனை. இப்ப சொன்னோம்ல, ஒன்னும் செய்ய முடியாது, சிஹ்ருனால செய்ய முடியாது சொன்னா பொய் அப்படிங்கிற கருத்து யாருடைய கருத்து, இப்னு ஹஸ்முடைய கருத்து. ஒரு தாயிபத்தின் இன்னும் ஒரு கூட்டத்தாருடைய கருத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நவவி நவவி சொல்கிறார், சரியான கருத்து என்னவென்றால் அதுக்கு ஏதோ செய்ய முடியும் என்பதுதான் அப்படின்னு நவவி தன் கருத்து சொல்கிறார். இப்ப இதுல என்ன வழங்குறது, அதாவது இந்த கருத்தை இப்பதான் ஃபர்ஸ்ட் சொல்லுங்கிறோம்ல, இவங்களாம் தௌஹீத் ஜமாத் மெம்பர், இவங்களாம் இப்னு ஹஸ்முங்கிறவரு, அபூபக்கர் ராசிங்கிறவரு, அபூ ஜாஃபர் இந்த நூற்றாண்டுல உள்ளவரா, இவங்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தினவர். இப்னு ஹஜர் 700ல உள்ளவர். இவர் சுட்டி காட்டுறாருந்தா அதுக்கு முந்தின ஆளுங்க. இப்னு ஹஜர் சுட்டி காட்டுறாரு, இவரு ஹிஜ்ரி 700ல உள்ளவர், 700 ஆண்டுக்கு முந்தினவர். இவர் இந்த அறிஞர்களை சுட்டி காட்டுறாரு, அவங்க 800 1000 அந்த ஆண்டுகளுக்கு முந்தினவங்க. அந்த காலத்தில் அவங்க நினைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா இப்படியான ஒண்ணு கிடையாது என்ற கருத்து அறிஞர்கள்ட்ட இருக்குது. இவங்க முஅத்தஸிலாவா, இவங்களுக்கு சொன்னாங்கல்ல, இதை சுட்டி காட்டும் போது இப்னு ஹஜர் இவங்க என்ன முஅத்தஸிலா கொள்கை சொன்னாங்கன்னு சொல்லல.
அவர் அதை கருத்தை மதிச்சாங்க. இவர் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள், இவங்க இந்த கருத்தில் இருக்கிறார்கள், ரெண்டையும் பதிவு செய்தார்களே தவிர இந்த கருத்தை சொன்னவர்களை வழிகேடர்கள் என்றோ முஅத்தஸிலா என்றோ இவர்கள் இந்த முத்திரையை குத்துனாரா இப்னு ஹஜர் இல்ல. அப்ப இவங்க யாருமே சொல்லாதது என்ற ஒரு கருத்து பொய், அதை வழங்கிக்கிறோம். அதே மாதிரி இதே காலகட்டத்தில் இப்னு ஹஜருடைய இதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் இப்னு தைமியா. இப்னு தைமியாங்கிறவர் கொஞ்சம் இப்னு தைமியாங்கிறது இப்னு ஹஜர் கொஞ்சம் முந்தினவர், ஒரு 50-60 வருஷத்து வித்தியாசம் தான் ரெண்டு பேருக்கு இருக்கிறது. அப்ப இப்னு தைமியாங்கிறவர் இறைநேச செல்வர்களும் சைத்தானின் தோழர்களும் புஸ்தகம் தமிழ்ல வந்திருக்கு, பாத்திருக்கீங்களா? அதனுடைய அரபி தமிழ்ல நீங்க இருந்து பார்க்கலாம். அந்த நூல்ல குறிப்பிடுறாரு, அல் ஃபர்கு பைன அவுலியாய் ஷைத்தான் அவுலியாய் ரஹ்மான், அவுலியாவு ஷைத்தான் அவுலியாவு ரஹ்மான் என்பதுக்குரிய வித்தியாசம் வேறுபாடு என்று சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல்ல அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இஹ்தலஃபல் உலமாவு, உலமாக்கள் கருத்து வேறுபடுறார்கள். முஅத்தஸிலாவுக்கும் சுன்னத் ஜமாஅத் உலமாவுக்கும் கருத்து வேறுபாடு கிடையாதுங்க. உலமா அந்த அறிஞர்கள் என்று மதிக்கப்படுறவங்க இருக்காங்களே, அவர்களை இரு கருத்து கொள்கிறார்கள். ஃபி அன்ன சிஹ்ர ஹல்லஹு ஹகீகத்துன் வ வஜூதுன் வ தாஸீருன் ஹகீகியுன், உண்மையான ஒரு தாக்கம் அதற்கு உண்டா, அது நிஜமாக நடக்கிறது தானா இல்லையா என்பதில் உலமாக்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டு. அப்ப அந்த கருத்து சொன்னவங்க உலமா தான், இந்த கருத்து சொன்னவங்க உலமா தான். யாரும் முஅத்தஸிலா கிடையாது. முஅத்தஸிலா குழுமத்துல முஅத்தஸிலா சொன்னதுனால அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா நம்ம லா இலாஹ இல்லன்னு சொல்ல முடியுமா? நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோமே, இதையும் முஅத்தஸிலா சொன்னான்ல, அப்ப நீ முஅத்தஸிலா சொல்றான்னு சொல்ல முடியுமா? முஅத்தஸிலா சொன்னா என்ன, வேற எவன் சொன்னா என்ன, அவர் காபிர சொன்னதா இருக்கட்டுமே, இஸ்லாத்தில் உள்ள நல்ல கருத்தை சொன்னா நம்ம ஏத்துக்கலாமே, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப முஅத்தஸிலா இந்த கொள்கையில, நம்ம கொள்கையில முஅத்தஸிலா இருக்கான்னு சொல்லிட்டு போங்க, சரியான கொள்கை இந்த விஷயத்துல. அவர் சொல்றாரு கருத்து வேறுபாடு இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு ஃபதஹபல் முஅத்தஸிலா, முஅத்தஸிலா என்கிற குழுவினரும், அது மட்டும் தான் முஅத்தஸிலாங்கிறாரு. அபூபக்கர் ராஸில் ஹனஃபி அல் மாரூஃப் பில் ஜஸ்ஸாஸ், ஜஸ்ஸாஸ் என்று அறியப்பட்ட அபூபக்கர் ராஸி அவர்களும், அபூ ஜாஃபர் இஸ்திர்பாதி என்பவரும், ஒரு பகவி மின ஷாஃபிய்யா, ஷாஃபி மذஹபை சேர்ந்த பகவி இமாம் அவர்களும், இலா இன்காரி ஜமீஇ அன்வாய் சிஹ்ரி, சிஹ்ருடைய அத்தனை வகைகளையுமே மறுக்கிறார்கள். அந்த வகை இருக்கு, இந்த வகை இருக்கு, உசுரோட சாவடிக்கலாம், செத்தவங்க புழைக்க வைக்கலாங்கிற பெருசும் செய்யலாம், சின்ன சின்ன செய்யலாம்னு பல வகையா சொல்றாங்க. எல்லா வகையும் பொய் என்று சொல்லுகிற முஅத்தஸிலாவும் சொல்றாங்கன்னு சொல்றாரு இப்னு தைமியா. முஅத்தஸிலாவை சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொன்னா என்ன அர்த்தம், இவங்க முஅத்தஸிலா இல்லைன்னு அர்த்தம். முஅத்தஸிலாக்கள் இது சொன்னார்கள். அதே மாதிரி ஜஸ்ஸாஸும் சொன்னாரு, பகவியும் சொன்னாரு, அபூ ஜாஃபர் என்பவனும் சொன்னாரு. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது ஒரு கற்பனை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்னஹு ஃபில் ஹகீகத்தி தஹீலும் மின ஸாஹிரி அலா மன் யராஹு, கண்ணால் பார்க்கக்கூடியவனை மதிமயக்கி பொய் தோற்றத்தை ஏற்படுத்துவதுதான் சிஹ்ர் என்பது என்று இவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த அறிஞர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். வஈஹாமுல் லஹு பிமா ஹுவ ஹிலாஃபுல் வாक़ி, உண்மைக்கு மாற்றமான ஒன்றை இருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதுதான் சிஹ்ர் என்பது. நிஜமா ஒன்றும் செய்ய முடியாது, சூனியம் என்ற கலையை வைத்துக் கொண்டு ஒரு தந்திரம் செய்ய இயலுமே தவிர, கண்கட்ட இயலுமே தவிர, நிஜமாக என்ன மாதிரி மாற்றி காட்டுறா சொல்றாரு, அது மாறவே இல்லை. அது அதுவாகத்தான் இருக்குது. இதை தங்க மாதிரி உங்களுக்கு காட்டுவேன், கிட்ட டெஸ்ட் பண்ணி தங்கமா இருக்கு, இது போனதான் இருக்கும். ஒரு தூரத்தில் பார்த்தால் தெரிகிற மாதிரி சில செட்டிங் ஏதோ ஒரு வகையில செய்வாங்க, பல வகையான செட்டிங் இருக்கிறது என்று அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. வேணும் சொல்றாங்க, வண்ண சிஹ்ர லா யதுர், சூனியம் என்பதால் எந்த கேடும் வராது. நம்ம சேலஞ்ச் பண்ணோம்ல, அந்த மாதிரி சேலஞ்ச் பண்றாங்க, சூனியத்தினால் எந்த கேடும் வராது. இல்லா அன் யஸ்தஅமல ஸாஹிரு சும்மன் அவ் துஹானன் யஸ்லி இலா பதனில் மஸ்ஊரி, இந்த சூனியக்காரன் ஏதோ ஒரு விஷத்தையோ ஒரு புகையில என்னத்தையோ கலந்து அதை வச்சு ஏதாவது செஞ்சாலே தவிர, சூனியம் செய்யறேன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு விஷப்பொடியை தூக்கி விட்டா அப்ப கேடு செய்யும். அது சூனியத்தினால செய்யாது, பொடியினால. அந்த பொடி விஷப்பொடியை தூவி அதுல ஒரு புகை அந்த புகை நீங்கள் சுவாசித்தால் உங்களுக்கு ஏதாவது ஏற்படுற மாதிரி செய்யலாமே தவிர, அழகா சொல்றாங்க, விஷத்தையோ அல்லது புகையில் எதையாவது கலந்தோ அதை ஒருவன் மீது செலுத்தினாலே தவிர மந்திரத்தால் ஒன்றும் நடக்காது, வித்தைகளால் ஒன்றும் செய்ய முடியும். இதெல்லாம் இவங்க சொல்றாங்கன்னு இப்படி தனியா எடுத்து காட்டுறாரு. இப்படி எல்லாம் இந்த அறிஞர் என்ன செய்யறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி நுக்கில மிஸ்லுஹாதா அனில் ஹனபியத்தி, ஹனபி மதுஹபின் அறிஞர்கள் வழியாகவும் இந்த கருத்தான் சொல்லப்படுகிறது. ஹனபி மதுஹபுடைய கருத்து இதுதான். அப்ப ஹனபி மதுஹபுல இருந்துகிட்டு சீரை நம்புறாங்க.
இன்னும் சொல்ல போனா அபு ஹனீஃபா தான் போல்டா மறுத்தவர். பின்னாடி வருது இந்த சிகர போல்டா மறுத்தவர் யாரு? அபு ஹனீஃபா தான். பச்சை பொய் புழுகு நம்பாதன்னு சொன்னவர். நம்பினா அவன் இஸ்லாத்தோடு போயிருவாங்கிற அளவுக்கு கடும் வார்த்தைகள்லாம் சொன்னவர் அபு ஹனீஃபா. அந்த ஹனபி மதுஹப்ல உள்ளவன் அதிகமா இருக்கிறான். அவன் தான் சூனியருக்கு நம்புங்கன்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்கான். அப்படி இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி அன்ன சாஹிரலா யஸ்ததீவு பிஸ்ஹரி கல்பல் கல்ப ஹகாயிகல் அஷ்யா, ஒரு பொருளுடைய உண்மை தன்மை இருக்கிற யதார்த்தமான தன்மை அதை சூனியத்தின் மூலம் மாற்ற முடியாது. இதனுடைய தன்மை என்ன? இது இரும்பு மெட்டல் தெரியுதா இல்லையா? இதை மாதிரி தங்கமாக்கிற முடியாது, அல்லது இது மரக்கட்டை ஆக்கிற முடியாது. இதுதான். ஆனா உங்க கண்ணுக்கு என்ன செய்யும்? மரக்கட்டை மாதிரி தெரியுற மாதிரி ஆகலாம். கிட்ட தொட்டு பார்த்தா தெரியாது. தூரத்தில் இருந்து கண் கட்டி வித்த மாதிரி செய்ய முடியும்னு சொல்றாங்களே தவிர அவனுக்கு சாத்தியமாகாது. கல்புல் அசாஹையத்தன், கைத்தறிய பாம்பாக்குறது முடியாதவனால. மூசா நபி போட்டு நானுச்சுல அந்த மாதிரி அவனுக்கு முடியாது. ஒலா கல்புல் இன்சானி ஹிமாரன், மனுஷனை கழுதையாக்க முடியாது. இப்படி எல்லாம் யார் சொல்றாங்களா? முஅ்தஸிலா சொல்றாங்க, இல்லன்னு சொல்லல. முஅ்தஸிலா சொல்லி இருக்கிறாங்க, அதை விடுங்க. அது போக மதிக்கத்தக்க ஜஸ்ஸாஸ் அவர்கள், மதிக்கத்தக்க அபூ ஜாஃபர் அவர்கள், பகவி இமாம் அவர்கள், அதுபோல ஹனபி மذஹபை சேர்ந்தவர்கள் எல்லாருமே சிஹ்ருங்கிறது பொய் என்று சொல்லிட்டாங்க. ஆனா என்ன பிரச்சனை? இது நல்லா போய் சென்றடைஞ்சிருச்சு. மக்களுடைய அந்த பலவீனம் என்னது? ஏதாவது ஒரு மந்திரத்துக்கு மயங்கரவனா இருக்கிறான், அப்படி ஏமாறக்கூடியவனா இருக்கிறான். அது மாதிரி சொன்னா எடுபடும். என்ன செய்யறாங்க? இது போக புலப்புக்கு நல்லா உதவும். அஜர்த்துமாரோட புழைக்கிறதுக்கு என்ன செய்யும்? சூனியம் வச்சுக்கிறேன் அப்படி பண்ணி அஜர்த்த ஒரு கை வைக்க முடியாது. நீங்க ஒரு அஜர்த்து இருக்காரு, அவரை பேசிமாமா இருக்காரு, முத்தவள்ளி மிரட்டினாரு, சூனியம் வச்சுக்கணும். அப்ப தேவைப்படுது. எதனால இந்த கருத்து வேகமா பரவிச்சுன்னு சொன்னா இது பெரிய கவசமாக பாதுகாக்கக்கூடியதாக அமையும். இதை வைத்து தங்களை தற்காத்துக் கொள்ளலாம், சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் இருக்கிறாங்க. சூனியம் வேணாங்கிறான்ல, அவனுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது, பரவருக்கு வேலை இல்லை. இது மாதிரி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இப்ப நடத்துறோம், 20 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். சூனியம் என்னங்கிறத இப்படி நடத்தணுமே தவிர டெய்லி பயான் பண்ணிட்டு இருந்தா சொல்லிட்டு இருக்கோமா? ஏன் இதுல ஒரு ஆதாயம் கிடையாது. ஒருத்தர் கையில எடுத்துட்டு போக மாட்டாங்க, அவனுக்கு சுய ஆதாயம் இருக்கிறது. அந்த கருத்து நல்லா பரவிருச்சு. இந்த கருத்து பரவலையே தவிர இது சொல்லிதான் இருக்கிறார்கள் என்று இப்னு தைமியா அவர்கள் அல் ஃபுர்கான் பைன அவுலியாய் ரஹ்மான் அவுலியாய் ஷைத்தான்ங்கிற நூல்ல இறைநேச செல்வர்களும் சைத்தானின் தோழர்களும் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க அந்த நூலில அவர் குறிப்பிடுகிறார். அப்ப என்ன பொய்யின் வழங்குதா? முஅ்தஸிலா தான் இதை சொன்னா, இது சொன்னவன்லாம் முஅ்தஸிலா, அதுக்கு பிறகு ஒருத்தருமே சொல்லவே இல்லை, இவங்க தான் முத சொல்றாங்க. இது மக்களை ஏமாத்திருக்கா சொல்றது. நல்ல நல்ல அறிஞர்கள், மரியாதைக்குரிய நல்ல நல்ல அறிஞர்கள் சொல்கிறார்கள். மதரசாக்கள்ல பைலாவின்னு சொல்லி ஒரு தஃப்சீரை வச்சு நடத்துவாங்க. பைலாவிக்கிற தஃப்சீர் தான் மதரசாக்கள் முக்கியமான பாடமாக நடத்துவார்கள். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, சூனியத்தை பற்றி கற்பனையாக தோன்றினது ஒரு ஆயத்து இருக்கும்ல, அந்த ஆயத்தை சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, ஓ ஃபீஹி தலீலுன். பைலாவிங்கிறது எல்லா அரபி மதரசாக்கள்லையும், சாபி ஹனபி எல்லாரும் ஓதக்கூடிய அரபி மதரசாவிலையும் 7வது ஆண்டு படிப்பாங்களே, பட்டம் பெறுவாங்களே, அந்த வருஷத்தில் படித்து கொடுக்கக்கூடிய தஃப்சீர் இது, பாடத்தில் இருக்கிற தஃப்சீர் இது. பைலாவிங்கிற தஃப்சீரை தான் 7வது ஆண்டு என்ன செய்வாங்க, அந்த தஃப்சீர் அளவு சிறந்த தஃப்சீர் நினைத்தவங்க நடத்தி கொண்டிருப்பார்கள். அதுல நம்ம ஏகத்துவத்துக்கு ஒத்த கருத்துக்கு கண்ணியத்தான் இருக்கும். இருந்தால் சிகர் விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஃபீஹி தலீலுன் அலா அன்ன சிஹ்ர இஃப்சாதுன் வ தம்பீஹுன் லா ஹகீகத லஹு. இந்த சிகிரி என்பது ஒரு முலாம்பூசி. உண்மைக்கு ஒரு முலாம்பூசுவாங்கல்ல, பித்தளையா இருக்கும், கோல்டு அடிச்சிருக்கிறது, தங்க மாதிரி தெரியும். இது முலாம்பூசுவது என்ன அர்த்தம்னா, உள்ள ஒண்ணு வெளியே வச்சு ஏமாத்துறதுக்குல, அதுதான் சிகிரு. லா ஹகீகத லஹு, அதுக்கு உண்மையே கிடையாது என்று இது ஆதாரமா ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இது ஆதாரம் யார் சொல்றா? பைலாவி என்பவர் சொல்றார். அவர் முஅ்தஸிலாவா? முஅ்தஸிலாவுடைய புஸ்தகத்தான் 7ஆம் ஆண்டு பட்டமளிப்புக்காக வேண்டி தஃப்சீர் நடத்துவீங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம சொல்றதுக்காக இப்படி சொல்றாங்களே தவிர இது சொல்லாத கருத்துலாம் கிடையாது. அதிகம் ஓட்டெடுப்பு போட்டா அவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க, அது உண்மை. நம்ம அப்படியே மார்க்கத்தில் எடுக்க முடியும்? கபூர் வணக்கத்துக்கு ஓட்டெடுப்பு போட்டா கூட அதுதான் ஜாஸ்தியா இருக்கு, அதுக்கான எடுத்துக்க முடியுமா? அதிகமான பேர் அதுல இருக்கிறாங்க, அது உண்மை. ஒரே குஃபுருக்கு இஸ்லாத்துக்கு ஓட்டெடுப்பு போட்டா இது நடக்க ஜெயிக்கும். குஃபுரும் ஜாஸ்தி, குஃபுரு ஜாஸ்தியா இஸ்லாம் ஜாஸ்தியான்னு ஓட்டெடுப்பு போட்டா அவன் தான் ஜாஸ்தியா இருப்பான். இஸ்லாம் தோல்வின்னு இருக்கமா சொல்லி இருக்கிறாங்கிறதுக்கு தான் சொல்றேனே தவிர அதிகம் அவங்க தான் மந்திரத்தால் எல்லாம் செய்யலாம்னு சொல்றாங்களே, அவங்க தான் ஜாஸ்தியா இருக்கிறார்கள். ஜாஸ்தியா இருப்பதால் அது கரெக்ட் சொல்ல முடியாது. அது உலாக்கின் அக்ஸர நாசிலா யாலமும், மக்கள்ல பெரும்பாலும் அறியாம இருக்க அல்லா சொல்லிவிட்டான். ஜாஸ்தி தான் வழிகேடு, நல்லவன் கொஞ்சமா தான் இருப்பான். உலாக்கின் அக்ஸர நாசிலா யஃப்கஹூன்,
குர்ஆன் எடுத்து பாருங்க, அக்ஸரன் நாசின்னு போட்டு தேடி பாருங்க. மக்களில் அதிகமானவர்கள் முட்டாள்கள், மக்களில் அதிகமான விவரம் இல்லாதவர்கள், மக்களில் அதிகமானவர்கள் அறியாதவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அதிகமா இருந்தா நமக்கு என்ன? ரெண்டையும் வைத்து எது ஏற்கத்தக்கதாக இருக்கிறது, பொருத்தமா இருக்கிறது, இஸ்லாத்தை மேலோங்க செய்யறதா இருக்கிறது, நபிகள் நாயகத்தின் மதிப்பை கூட்டுவதாக இருக்கிறது, குர்ஆனுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துவதாக இருக்கிறது, மக்களை ஏமாற்றுவதை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது, சுரண்டலுக்கு தடையாக நிற்கிறது, சிந்திச்சு பார்த்து அந்த கருத்தை ஏற்றுக்கணும். அதான் சரியானவர்கள் செய்யக்கூடிய ஒரு முடிவு.